தாவேக தலைவரான விஜய் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடியது அனைத்து தமிழக மக்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. கரூரில் நடந்த 41 உயிர்கள் பலி போனது. முதலமைச்சராக நீங்கள் பதவியேற்கும் முன் ஒரு நிமிடமாவது அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்ததுமே நீங்கள் 3 முக்கியமான கையெழுத்துக்களை வழங்கியது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் அது முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று, 500 யூனிட் மின்சாரத்திற்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ என்பது, இலவசம் என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள் அல்ல. தாவேக கட்சி சார்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் என்பது ஒரு இறைவனாலும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக இருக்கிறது. தமிழக பட்ஜெட்டை பொறுத்த அளவில் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஒரு 8% 10% வாக்குகளை எட்டுவார் என்ற இலக்காக நாம் நிர்ணயித்த நேரத்திலே ஜோசப் விஜயானவர் முதலமைச்சர் விஜயாக உருவெடுத்திருக்கிறார். இதே போன்று அவர் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். நன்றி.